ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். சர்வ வல்லவரே துதிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகரே துதிக்கிறோம், எல்ஷடாயே துதிக்கிறோம், எல்ரோயே துதிக்கிறோம், மாறாதவரே துதிக்கிறோம், மகிமை நிறைந்தவரே மஸ்தோத்தரிக்கிறோம் 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 மஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறவரே மஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மஸ்தோத்தரிக்கிறோம் 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 மஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். சகலமும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் நடத்தி ஆசீர்வதிக்கிறவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேலையில் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், காலை வேலையில் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இந்த உபவாச ஆண்டவரே கூடுகையில் கர்த்தருடைய மகிமை பிரகாசிக்கும்படியா ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இப்பொழுதே புதிய காரியத்தை செய்வேன்னு சொன்னீங்கள் ஆண்டவரே. இதோ புதிய காரியத்தை செய்கிற எங்கள் ஆண்டவர், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னேன். எங்கள் தேவாதி தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே ஸ்தோத்தரிக்கிறோம், பரிசுத்தரே ஸ்தோத்தரிக்கிறோம், பரிசுத்தரே ஸ்தோத்தரிக்கிறோம், பரிசுத்தரே ஸ்தோத்தரிக்கிறோம், பரிசுத்தரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். மீண்டுமாய் வரப்போகிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நியாயாதிபதியே ஸ்தோத்தரிக்கிறோம், நியாயம் விசாரிக்கிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஆவியானவரே ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினமுமக்காய் சுமக்கின்றே, அனுதினமுமக்காய் சுமக்கின்றே. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. கோதுமை மணி போல் மடிந்திடுவே, உமக்காய் தினமோ பலன் கொடுப்பேன்.
கோதுமை மணி போல் மடிந்திடுவே. உமக்காய் தினமோ பலன் கொடுப்பே. அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினமுமக்காய் சுமக்கின்றே. அனுதினமுமக்காய் என்றே. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. ஆவியானவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய், உம்முடைய சித்தம் இந்த நாளில நிறைவேறும்படியாய் உம்முடைய திரு கரத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நீர் கூட இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறபடியாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்து வழிநடத்தி ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்த வண்ணமாக ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே. என் கண்ணீரை எல்லாம் கணக்கினில் வைத்தவரே. என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே. என் கண்ணீரை எல்லாம் கணக்கினில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்து எதிரியின் கையில் விழாமல் காத்தீர். என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்து எதிரியின் கையில் விழாமல் காத்தீர். சத்துருக்கள் முன்பே பந்தியை வைத்து, சத்துருக்கள் முன்பே பந்தியை வைத்து எண்ணெயினாலே அபிஷேகம் செய்தீர். எண்ணெயினாலே அபிஷேகம் செய்தீர். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே. என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே. என் கண்ணீரை எல்லாம் கணக்கினில் வைத்தவரே. என் கண்ணீர்
அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கினில் வைத்தவரே, நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன், எனக்காக யாவும் செய்து முடித்த குறை ஒன்றுமில்லை, எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பனிருக்க குறை ஒன்றுமில்லை, நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை, நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை, நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை, நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை, என் அலட்சங்களை என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலட்சங்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் கண்ணீரை எல்லாம் கணக்கினில் வைத்தவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கினில் வைத்தவரே, நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன், நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். அல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி, உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும்
மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும்.
பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓர் ஆயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓர் ஆயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அது எனக்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதை எனக்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே நம்மளை நாமே அர்ப்பணித்த வண்ணமாய் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய், தேவ கிருபை வெளிப்படும்படியாய், தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்படியாய், ஆவியானவர் தேவ பிரசன்னத்தினால நம்மளை நிரப்பி ஆசீர்வதிக்கத்தக்கதாக ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்யும்படியாய், உதவி செய்யும்படியாய், உதவி செய்யும்படியாய், உதவி செய்யும்படியாய், உதவி செய்யும்படியாய், உதவி செய்யும்படியாய் ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க, நாமம்
ஐயா வாழ்க வாழ்க நாம வாழ்க ஐயா வாழ்க வாழ்க நாம வாழ்க. ஆவியானவரே, நன்றியோடு நாங்க துதிக்கிறோம்ப்பா. நன்றியோடு 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 நாங்க ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. பரலோக தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மகிழை தாண்டினேன் உம்பேலத்தான். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மகிழை தாண்டினேன் உம்பேலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், தங்கிலை தாண்டினேன் உம்பேலத்தான். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், அதிலை தாண்டினேன் உம்பேலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். உங்களை நடத்தி குறைவின்றி காத்து அதிலை தங்கீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், அதிலை தாண்டினேன் உம்பேலத்தான். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், அதிலை தாண்டினேன் உம்பேலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். உம் கரம் நீட்டி
ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட வைத்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. சொல்லுமா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி ஒரு தந்தை போல் எம்மை தூக்கி சுமந்தி. ஒரு வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி ஒரு தந்தை போல் எம்மை தூக்கி சுமந்தி. இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே மாத்திரமே எங்கள் சொந்தமானி. இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம். நாமத்தில் என்றும் ஜெயமெடுப்போம். ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம். நாமத்தில் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றிக் கொண்டிருக்கும் தூதர்களுக்கு மத்தியில பாவிகளாகிய நம்ம மேல மனதுருகி அவர் நம்மை மீட்டெடுத்து நம்மை உண்டாக்கி அவர் நம்முடைய துதி பலிகளை ஏற்றுக்கொள்ளும்படியா என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரே. என் ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவர் என்னை பிரசாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலோ நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்து
எங்களை பெருக பண்ணுகிற கிருபைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. சொல்லுமா ஆண்டவர் நம்ம கலங்கி நின்ற நேரங்கள் எல்லாம் நம்மை கரம் பிடித்து தூக்கி எடுத்தவர். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்னவ, உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு தேவ சமூகத்திலே நம்மை சொல்லுவோமா? ஆண்டவருடைய கரத்திலே கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கலங்கீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்து போகலாம், உங்க உற்றார் உன்னை மறந்து போகலாம், காலங்கள் மாறி போகலாம், ஆனா கர்த்தர் உன்னை மறக்காதவ, உன்னை விட்டு விலகாதவ, உன்னை கைவிடாத தேவ, உன்னை கரங்களிலே ஏந்தி கொண்டு போகிறவ, உன்னை தூதர்களின் கையிலே ஏந்தி கொண்டு போகும்படியாய் கட்டளையிடுகிறவர். என் நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கிறபடியாலே நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், என்னை நீர் மறுதலையாமல் இருந்தபடியாலே நான் உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மளை நாமே ஒப்பு கொடுக்கும் போது அவரை நாம் மறந்து போகாமல் இருப்போமானா, அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுகிறவர். அல்லேலூயா. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. சொல்லுமா, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீரின். தேவையை காட்டிலும்
பெரியவர் நீரல்லோ, இங்கதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ, தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. சொல்லுமா, கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. மனிதர்கள் முன்பாக மாறினாலும் நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. மனிதனின் தூஷணையில் மனமடிவாவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எதிராக சாட்சிகள் சொன்னாலும் வாடாத நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எதிராகி சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. நமக்குள்ளே எத்தனை கலக்கங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தைகள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் நேரிட்டாலும் நம்மை கை தூக்கி எடுக்கிறவ, நம்மை அதிலிருந்து கண்ணீரிலிருந்து தூக்கி நம்மை விடுதலையாக்குகிறவ நம்மோடு கூட இருக்கிறாரே. நமக்கு எதிராய் பகைஞர்கள் எழும்பினாலும், நம்ம உறவுகள் நம்மளை மறந்து போனாலும், நமக்கு காலங்கள் நமக்கு ஒருவேளை மாறுதலாய் அமைந்தாலும், ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறபடியால அவர் நம்மளை மறப்பதும் இல்லை, அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆவியானவரே, தேவநாமம் மகிமைப்படும்படியாய் ஆவியானவருடைய சமூகத்தில் நம்ம ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி, ஆண்டவரே நீங்க மாத்திரம்தான்பா எங்களுக்கு, நீங்க மாத்திரம்தான் எங்களுக்கு. எத்தனை உறவுகள் இருந்தாலும், எத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தாலும், எத்தனை பேர் எங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் இருந்தாலும், ஒரு நாள் அவர்கள் மறந்து போவார்கள், ஒரு நாள் அவர்கள் கைவிடப்படுவார்கள், கைவிட்டு விடுவார்கள் ஆண்டவரே. ஆனால் நீர் ஒரு நாளும் கைவிடாத தேவன், எங்களை மறந்து போகாதவ, ஓ எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவரே. ஹல்லேலூயா. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் என்னை
மாமதில்லை. உறவுகள் மறந்தாலும் காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான்பா உம்மை அன்றி, நீங்க தான்பா என் நம்பிக்கை. உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை. உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிறவன். இன்னைக்கு நம்பிக்கையோடு கூட நம்ம அவர் சமூகத்தில் வரும்போது, அவரை மாத்திரம் நம்ம நம்பி நம்ம அவரோடு கூட சஞ்சரிக்கும் போது, ஆண்டவர் நமக்கு இரட்டிப்பான நன்மையை தர அவர் வல்லமை உள்ளவர். இரட்டிப்பான நன்மையை நமக்கு தந்து ஆண்டவர் நடத்த வல்லமை. அவர் போதுமானவராய் இருக்கிறாரு. ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை நாமே ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல கரங்களை தட்டி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய சித்தம் இந்த நாளில் நிறைவேறட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் முழங்கால் படியிட்டு இந்த வேளையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு 3 ஜெப குறிப்புகளுக்கு ஆவியானவர் நம்மோடு கூட ஏவுகிறபடியினாலே, ஏவுகிற ஏவுதலின்படி இன்றைக்கு ஜெபிக்க நம் மத்தியிலே டேனியல் முன்பாக வந்து அவர் சொல்லுவார். 3 ஜெப குறிப்புகளை அவரோடு கூட இருந்து நாம் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதியும். நீங்க எத்தனை பேர் தொடர்ச்சிக்கு வந்திருக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனாலும் தொடர்ச்சியான காரியங்களை உங்கள் மத்தியில் நான் பேச ஆயத்தமாகிறோம். இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நாம் தொடர்ச்சியாக பேசி கொண்டு வருகிறோம். இந்த வாக்குத்தத்தம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தில் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மளை பலப்படுத்தத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நம்மளை நாமே அர்ப்பணிப்போம். எடுத்து வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு நீ போ. ஏன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையோடு நிறுத்தும் போது வாயை உண்டாக்கினது நான் தான்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். வாயை உண்டாக்கினவர் சொன்னாரு நீ போ, நீ பேச வேண்டியதை நான் உனக்கு என்ன செய்வேன், போதிப்பேன். நீ என்ன பேசணுன்றத நான் உனக்கு என்ன செய்வேன், சொல்லுவேன். அதனால நீ உன் சுயமாய் எதை பேசினாலும் அங்க ஒன்றும் என்ன செய்யாது, நடக்காது. அதனால நான் உன் வாயோடு கூட இருந்து நான் உனக்கு போதிப்பேன் என்பதை ஆண்டவர் அந்த இடத்துல மோசேயை அங்கே அழைத்து, அவன் அழைப்புக்கு இணங்காமல் அவன் சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்கிறவனா இருக்கிறான். ஆனால் சாக்கு போக்கு சொல்லுகிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா நீ தான் எனக்கு வேணும், நீ தான் எனக்கு வேணும். நீ எத்தனை சாக்கு போக்கு சொன்னாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா எத்தனை சாக்கு போக்கு சொன்னாலும் நீ தான் இந்த வேலைக்கு தகுதியானவன், நீ தான் இந்த காரியத்தை செய்யக்கூடியவன், நீ தான் இந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வரக்கூடியவன், இந்த ஜனங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறவன் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசேயோடு கூட அனுதினமும் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி நம்மோடு கூடவும் ஆண்டவர் பேசுகிறவர். அப்படிப்பட்ட பேச்சுங்க அவர் சொல்றாரு, ஐயா நான் போறதுக்கு எனக்கு முடியாது, எனக்கு பேசவும் தெரியாது, அதனால என்ன விட்டுருங்க, வேற யாராவது என்ன செய்யுங்க, அனுப்புங்க. அப்படித்தானே நம்மளும் சொல்றோம். பக்கத்துல பார்த்து சொல்லு, இன்னைக்கு என்னால சுத்தமா முடியாது, நீ வேற யாருன்னா பார்த்து என்ன செய்யுங்க, அனுப்புங்க. வேற யாராவது பார்த்து அனுப்புறதுக்கு தெரியாமலையா உங்களுக்கு சொல்றாங்க. உங்களுக்கு முதல் அனுமதி வருது, யோசிக்கணும் கொஞ்சம்.
ஆனா மோசே அங்க இருந்த ஜனத்துக்குள்ளே எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அடிமைத்தனமாய் 430 வருஷமா எகிப்து தேசத்துக்கு வந்து எகிப்து தேசத்துல அடிமைத்தனத்துல இருக்கிறவனுக்குள்ள யாராவது ஒருத்தன் கூக்குரலிட்டு, ஆண்டவரே ஏன் எங்களுடைய பாட நீங்க கண்ணோக்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பான்னா அவனை கொண்டு கூட கர்த்தர் என்ன செஞ்சிருப்பாரு, பேசி இருப்பாரு. ஆனா அந்த எகிப்து தேசத்திலே வளர்ந்து அங்கிருந்து ஒரு எகிப்தியனை கொன்று போட்டு அவன் தலைமறைவாய் இருந்தவனை பார்த்து ஆண்டவர் நீதான்பா வேணும்னு சொல்லி பிடிச்சிட்டு வராருன்னா அதுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அல்லேலூயா. அததான் இங்க சொல்றாரு, நான் உன் வாய் கூட இருப்பேன், உன் வாயோட இருந்து நீ என்ன பேசணுமோ அதை நான் என்ன செய்வேன், உனக்கு போதிப்பேன். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 32ஆம் சங்கீதம் 8வது வசனம் சொல்லுது, சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு நடக்க வேண்டிய வழியையும் காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உன் மேல என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உனக்கு ஆலோசனையும் சொல்லுவேன். ஆண்டவர் சொல்றார், எவ்வளவு ஆச்சரியமானது பாருங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிச்சு உன் மேல என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனையும் தந்து நான் நடத்துவேன்னு ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமா சொல்றார். ஆனா இப்படி சொன்னாலும், இல்ல ஆண்டவரே நீ வேற யாராவது பார்த்துங்க, இல்ல ஆண்டவரே வேற யாராவது பார்த்துங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்றவங்க தான் நாம இருக்கிறோம். அததான் இங்க சொல்றாரு, நான் உனக்கு போதிக்கிறவன், நான் உனக்கு போதித்து நீ எப்படியெல்லாம் நடந்து போகணுமோ எங்கெல்லாம் போகணுமோ. பின்னாடி நீங்க அந்த யாத்ராகமத்தின் ஹிஸ்டரியை நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் அங்கங்க பார்வோன் இடத்துல போய் நிற்பாரு. பார்வோன் இடத்துல போய் நிற்கும் போதெல்லாம் அங்க ஆண்டவர் சொல்லுவாரு, நீ வந்துட்டு தண்ணீரை கோடால தட்டுன்னுவாரு, அடின்னுவாரு. அடிச்சா அங்க ரத்தமா மாறும். தண்ணி எகிப்து தேசம் முழுவதும் ரத்தத்துல மிதந்து கிடக்கும். உள்ள இருக்கிற மச்சங்கள் எல்லாம் செத்து கிடக்கும். குடிக்க ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லாம தத்தளிக்கும். ஜனங்கள் அந்த நைல் நதியில வந்துதான் எல்லாம் என்ன செய்யணும், தண்ணி குடிக்கணும். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கும் தண்ணி இல்லாம வறண்டு போகிற காரியம். அப்ப ஆண்டவர் சொன்னாருன்னா அதை செய்வாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு போதிக்கிறேன், உன் வாயோட கூட நான் இருக்கிறேன், நீ என்ன பேசணுமோ அதை நான் உனக்கு என்ன சொல்றேன்றதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னும் இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்றாரு. 2 பேராய் அனுப்பும் போது ஆண்டவர் சொல்றார், மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, தேங்க்யூ ஜீசஸ். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாது இருங்கள். கவலையே படாத. மோசேயை பார்த்து ஆண்டவர் அதான் சொல்லி இருப்பாரு, ஏப்பா நீ என்ன பேசணும்னு நீ ஒன்னும் என்ன செய்யாத, கவலையே படாத. ஏன்னா உன் வாயோட கூட இருந்து உன் வாயில வார்த்தையை அனுப்புறதே நான் தான். அதனால என் வார்த்தையை அல்லாம வேற ஒரு வார்த்தையும் உன் வாயிலிருந்து என்ன செய்யாது, புறப்படாது. அதனால நீ எனக்கு மட்டும் நீ ஒப்பு கொடுத்தா போதும், எனக்கு மட்டும் நீ கீழ்ப்படிஞ்சு வந்தா போதும், நான் என் அழைப்புக்கு மட்டும் நீ இணங்கினா போதும். நான் உன்னை கூட்டிட்டு போய் நீ என்ன பேசணுமோ நீ என்ன செய்யணுமோ அதை நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லு, ஆண்டவர் பேச வைப்பாருன்னா நீ ஒரு நாள் கலங்க தேவையில்லை. அவர் உன்னை கொண்டுதான் பேசுவாரு. ஆனா கேட்கிறவங்க சொல்லுவாங்க, இவங்களா இப்படி பேசினாங்க, இவங்களா இப்படி பேசினாங்கன்னு சொல்லுவாங்க. உன் கூடவே இருக்கிறவங்க தான். ஏன்னா கலிலேயர்களை நீங்க பார்த்தீங்கன்னா, கலிலேயர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் 33 ஆண்டுகள் இந்த பூமியில இருந்து 3 ஆண்டு காலம் அவர் சுவிசேஷத்தின் வாயிலாக
அவர் தன்னுடைய சீஷர்களை உருவாக்கி அவர் விட்டு கடந்து போகும்போது அவர் போன பிறகு அங்க சீஷர்கள் எழும்பி பேச ஆரம்பிச்சாங்க. பேச ஆரம்பிச்சதை கேட்ட ஜனங்க சொல்றாங்க, இவங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்களா, இவங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாதவர்கள், இவங்க படிச்சதே இல்லை, ஸ்கூல் பக்கம் மலைக்கு கூட ஒதுங்கினவங்க இல்லை, ஆனா இவங்களா இப்படி பேசுறாங்க சொல்லுவாங்க. உன்னை நீ அர்ப்பணிச்சன்னா ஆண்டவர் உனக்குரியவைகளை கர்த்தர் நிச்சயம் செய்து பிடிப்பார். அல்லேலூயா. நான் போய் என்னத்த பேசுவேன், நான் என்னத்த போய் செய்வேன், நான் போனா என் ஊர்ல இருக்கிற ஜனங்க என்னை பார்த்து ஒரு மாதிரி பேசுவாங்க. என்ன மாதிரி பேசுவாங்க? ஒரு மாதிரி பேசுவாங்களாம். ஒரு மாதிரி பேசுறதுக்கு நீ உன் வாயில இருக்கிற உன் சுய வார்த்தையை பேசினா ஒரு மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா கர்த்தர் உன் வாயில போடுகிற வார்த்தையை நீ பேச ஆரம்பிச்சன்னா ஒரு மாதிரி பேச மாட்டாங்க, பல மாதிரி பேசுவாங்க. ஹலோ, உன் வார்த்தையை பேசினா ஒரு மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை உன் வாயில போட்டு பேச ஆரம்பிச்சன்னா பேசுறவங்க பல மாதிரி பேசுவாங்க. இவங்க இப்படி இருந்தவங்க இல்லையா, இவங்க இப்படி இருந்தவங்க இல்லையா, இவங்க எப்படி இப்படி மாறினாங்க, இவங்க எப்படி இப்படி மாறினாங்க, இவங்க எப்படி இப்படி பேசுறாங்க, இவங்க என்ன பாஷையில எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, இவங்க எப்படி இப்படி பாஷையை பேசுறாங்க சொல்லுவாங்க. உன் ஊர்ல இருக்கிற ஜனம் உன்னை ஆச்சரியமா பார்க்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அழைத்தாரன்னா அந்த அழைப்புக்கு தன்னை அர்ப்பணித்து கொள்ள வேண்டியது அவசியம். அழைப்பு ஒரு முறை தான், அழைப்பு ஒரு முறை. அந்த அழைப்புக்கு உன்னை நீ தகுதிப்படுத்திக் கொள்ளுவாயானால் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. 20வது வசனம் சொல்லுது, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர், உங்களிலிருந்து பேசுகிறவர். அதான் மோசே கிட்ட சொன்னாரு, எப்பா நீ பேசாத, உன் வாய் திக்க வாய் தான், எனக்கு தெரியும், வாயை உண்டாக்குறது நான் தானே, நீ எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியாது, வாயை உண்டாக்குறது நான் தானே, அதனால உன் வாய் என்ன மாதிரி பேசுன்னு எனக்கு தெரியாதா? தெரியும். அதனால நான் உன் வாய் கூட இருப்பேன், உன் வாய் கூடவே இருப்பேன். நீ என்ன பேச்சிய பேசுறன்னு அவருக்கு தெரியும். நீ நல்ல வார்த்தையை பேசுறியா கெட்ட வார்த்தையை பேசுறியா, கர்த்தரோடு இருந்தா பரிசுத்தத்தின் நடுவில் நீ பரிசுத்தத்தோடு கூட வாழ்ந்தேன்னா பரிசுத்தமான வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்படும். அடுத்தவர்களை தூசிக்கிறதும் அடுத்தவர்களுக்கு இழிவை உண்டாக்குற வார்த்தை ஒரு நாளும் உன் வாயிலிருந்து என்ன செய்யாது, வராது. அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்க. கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு நீ சொல்றது உண்மைன்னா உன் வாயில தூஷணமான ஒரு வார்த்தையை என்ன செய்யாது, வராது. அதனால்தான் அவர் சொல்றாரு, பேசுகிறது நீங்கள் அல்ல. அப்ப நீ பேசுற பாஷை அந்நிய பாஷையா இருக்குமானா அந்த பாஷை எப்படிப்பட்டதுன்னு நீ தான் முடிவெடுக்கணும். வெளியே போய் பாஷைகளை பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, உள்ள போனா அப்படி பேசுறாங்க, இவங்க வந்தா இப்படி பேசுறாங்க. நம்மளை பார்த்து சொல்றாங்களோ, நம்மளை பார்த்து சொல்றாங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அவங்களுக்கு திரும்பியாவது பார்த்து சொல்லுங்களேன். பசி மயக்கத்தில் இருக்கிறீங்க போல இருக்குது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், பேசுகிறது நான், நீங்க பேசல. நீங்க பேசுறதுக்கு மட்டும் உங்க வாயை திறந்தா அங்க ஒருத்தன்னு நிக்க மாட்டான். ஆனா நான் பேச ஆரம்பிச்சா அங்க ஒருத்தன் இல்ல, ஒருத்தன் 10 பேரை கூட்டி சேர்க்கிறோம். இப்ப அது கர்த்தர் பேசனா, கர்த்தர் பேசனா, கடவுள் பேசனா, இயேசு பேசனா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பேசனா அங்க ஒருத்தன் இல்ல, 10 பேர் நம்ம சுற்றி சூழ்ந்து கொள்ளுகிறவர்களா இருப்பார்கள். என்னதான் பேசுறாங்க, என்னதான் பேசுறாங்க கேட்கலாமே அப்படின்னுவாங்க. ஆனா நம்முடைய சுய காரியங்களை நம்ம பேசினா ஒருத்தனும் கேட்க மாட்டான்.
பவுல் போன இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசுறத பாருங்க, மாஸ் மேடையில போய் பேசுறாங்க. தேவனை அறியாத தெய்வத்தை கூட மேடையில போய் நின்று பேசுறாங்க. பேசுனதை கேட்ட ஜனங்க, அறியாத தெய்வத்தை நீங்க எல்லாம் என்ன செய்றீங்க? வழிபடுகிறீர்கள், ஆராதிக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னான். அதே மேடையில் நின்றுகிட்டு, அதே இடத்துல நின்றுகிட்டு அந்த ஜனங்க ஒண்ணும் என்ன செய்யல, அந்த ஜனங்க ஒண்ணுமே செய்யல. ஏன்னா ஆவியானவர் பேசுனா காது உள்ளவன் கேட்க கிடவான். காது இருந்தா நிச்சயம் என்ன செய்வோம்? கேட்பான். அந்த காது இல்லைன்னா நீ பேசுற பாஷையை கேட்பான். நீ உன் சுயத்துல பேசுற பாஷைய கேட்ட உடனே அந்த காது அப்படி படான்னு விரிஞ்சு என்ன சொன்ன நீ என்ன அப்படின்னுவான். ஆனா ஆவியானவர் பேசுகிறதுக்கு காது திறந்து இருக்கணும். அதுக்கு ஆவியானவர் பேசுகிறாரான்னு பார்க்கணும். அதுக்குதான் அவர் அங்க சொல்றாரு, பேசுகிறது நீங்கள்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற பிதாவாகிய ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். அல்லேலூயா. அப்ப பேசுறதுக்கு தேவன் நம்ம கூட இருக்கிறவர், நம்மளோடு கூட அனுதினமும் பேசுகிறவர், அனுதினமும் பேச வேண்டும் என்று விரும்புகிறவர். அப்படி விரும்பினதுனால்தான் அவர் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதனால்தான் அங்க அழைக்கிறார். மோசேயை பார்த்து கூப்பிடும் போது 13வது வசனம், யாத்திராகமத்துக்கு வாங்க. இவன் என்ன சொல்றான் பாருங்க. இவளா சொன்ன பிறகும் என்ன சொல்றான்னு பாருங்க. 13வது வசனம். அதற்கு அவன் ஆண்டவரே நீ அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும். அப்ப கூட அவனுக்கு என்ன வரல, என்ன அனுப்புன்னு சொல்லல. என்ன அனுப்புன்னு சொல்றதுக்கு வாய் வர மாட்டேன். ஏன்னா பட்டாதான் தெரியுமா, படாத வரலையும் அவனுக்கு என்னன்னு தெரியாது. சுட்டாதான் புண்ணு ஆறாது, புண்ணா தெரியும். சுடாத வரலையும் புண்ணு அடுத்தவனுக்கு சுட்டா அடுத்தவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஒன்றும் தெரியாது. நமக்கு சுட்டாதான் நமக்கு புண்ணுன்னு தெரியும். அந்த மாதிரி தான் இப்போ இவர் சொல்றாரு, என்ன விட்டுருங்க, உமக்கு அனுப்ப சித்தமா இருக்கிற வேற யாராவது பார்த்து என்ன செய்யுங்க. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சித்தமே நீதான், எனக்கு சித்தமே நீதான். அப்படி இருக்கும்போது நான் வேற யாரை போய் அனுப்புறது? வேற யார போய் அனுப்புறது? நான் அனுப்ப சித்தமா இருக்கிறது நீதான். அதனால உன்னை மட்டும்தான் நான் அனுப்புறேன். அதுக்குதான் உன்னை கூப்பிட்டு இருக்கிறேன். அதுதான் அவர் சொல்றாரு 13. அதற்கு அவன், ஆண்டவரே நீ அனுப்ப சித்தமா இருக்கிற யாராயில என்ன செய்யுங்க அனுப்புன்னு சொல்ற. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, கீழே வசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் கொண்டவராகி, நீங்க ஆண்டவரை கோபம் ஊட்டிடாதீங்க. ஆண்டவரை என்ன செஞ்சிடாதீங்க, கோபம் ஊட்டிடாதீங்க. அவர் கோபம் கொண்டா நாமெல்லாம் தாங்க மாட்டோம். அவர் கோபம் கொண்டா அவர் பட்சிக்கிற அக்கினி, அவர் பட்சிக்கிற அக்கினி. அவர் கோபம் கொள்ளாதபடிக்கு நாம் தகுதியாய் சரியாய் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவர் சொன்னார், கோபம் உண்டு, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன், அவன் நல்லா பேசுவான் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வரான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோடு பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு, அவன் வாயில நீ உன் வார்த்தையை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். நீங்க என்ன செய்யணுமோ அதை நான் உணர்த்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அதனால்தான் தாவீது பார்த்து சொல்லும் போது கேட்டாரு, ஆதி தகப்பனையுடைய காரியத்தை பார்க்கும் போதுதான் அவன் சொன்னான், தேவரீர் நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது.
நீ செய்ய நினைச்சா அது யாராலும் தடையும் பண்ண முடியாது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் சொல்லுகிறார் என்றார். வெளிப்படுத்தல போய் படிக்கணும் 3ஆம் அதிகாரத்துல. அப்ப தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியத்துல ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இருந்து பேசுகிறவர். சொல்றாரு, நீ திக்கவாய் தான், உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அதே சமயத்துல உன் சகோதரன் ஆரோன் இருக்கிறான், அவனையும் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனா அவன் உன்னோட கூட பேசுறதுக்காக இப்ப வந்துகிட்டு இருக்கிறான். அவன் வந்துகிட்டு இருக்கிற அவன் வாயில உன் வார்த்தையை நீ போட்டேன்னா அவன் உன் பின்னாடி வருவான். அவன் உன் பின்னாடி வருவான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க 2 பேரா போங்கப்பா. என்னத்துக்கு? எங்க ஊழியத்துக்கு போனாலும் என்ன செய்யணுமா? 2 பேரா போனோம்னு ஆண்டவர் பிரிச்சு விட்டாரு. அதே மத்திய 10ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, ஏன்னா ஒருத்தனா போனாதான் பிரச்சனை. அப்ப 2 பேரா போன்னு சொல்லி அனுப்புறாரு ஆண்டவர். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து 12 சீஷரையும் தம்மிடத்திலே வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன. அந்த பேர் சொல்லி அப்படியே படிச்சுக்கிட்டு வந்துட்டே இருப்போம். அப்படி படிச்சுக்கிட்டே வரும்போது அதுல கடைசி 3 வசனத்தை படிச்சீங்கன்னா, அந்த அதிகாரத்தின் கடைசி 3 வசனம், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்றான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு நீங்க போனா உங்களை ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா அனுப்புறது யாரு? நான். 2 பேரா ஆண்டவர் அங்க பிரித்து அனுப்புகிற வேளையில அவங்க சொல்லி அனுப்புறாரு. அங்க போய் நீங்க என்ன செய்யுங்க? தன் ஊழியத்தை செய்யறதுக்கு அங்க இருக்கிற பிசாசுகளை துரத்த, வியாதிகளை சுகமாக்க அதிகாரத்தை கொடுத்து ஆண்டவர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அதுதான் இங்க மோசேனிடத்துல கோல் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அவர் அதிகாரத்துக்குரிய கோலை மோசேனுடைய கையில பிடித்திருக்கிறதை கண்ட அந்த இடத்துல அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. அவர் சொல்றாரு, உன் சகோதரன் வர்றான். ஹலோ, சகோதரன் வருகிறார். இன்னைக்கு உங்களுக்கு சகோதர சகோதரிகளாய் சபையில இருக்கிறவர்கள் தான் உங்களுக்கு சகோதரர்களும் சகோதரிகளும். ஹல்லேலூயா. நம்முடைய ரத்த சம்பந்தப்பட்டவர்களை குறித்து வேதம் பேசல, ரத்த சம்பந்தப்பட்டவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லல. ஆனால் தேவன் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட சம்பாதித்த சபையை தான் இன்றைக்கு சகோதர சகோதரிகளாய் நம்மளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில, ஏன்னா நாம உடனே சொல்லுவோம், எங்க அக்கா ரட்சிக்கவே படல, என் தங்கச்சி ரட்சிக்கவே படல, எங்க மச்சான் ரட்சிக்கவே இல்லை, எங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படவே இல்லை, அதனால அவரை எங்க கூட்டிட்டு போறது? அவங்கள கூட்டிட்டு போக சொல்ல ஆண்டவர். அவங்கள கூட்டிட்டு போ சொல்லல. உன்னோடு கூட ரட்சிக்கப்பட்ட ஜனம் உன் கூட இருக்குது. அவர்களை உன் கூட என்ன செய்ய? நீ கூட்டிட்டு போ. அவங்க தான் சகோதரர்கள், அவங்க தான் சகோதரிகள். இப்ப நீங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற உன் பக்கத்துல இருக்கிறவங்க தான் சகோதர சகோதரிகள், மனவாட்டிகள். மனவாட்டிகள். அதுல நீங்க ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். அப்ப எழும்பி போவீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நாளைக்கே புறப்பட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன், அல்ல இப்பவே புறப்பட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த பாஸ்டிங் பிரேயர் முடிச்ச உடனே பாஸ்டிங்கோட அப்படியே தெருவில் போய் 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு தான் போறீங்க. ஹல்லேலூயா.
கர்த்தர் செய்வார். உன் வாயோடு கூட இருக்கிறவர் அவர். வாயோடு இருந்து பேச ஆரம்பிச்சாருன்னா அதை ஒருத்தனும் மறுப்பு தெரிவிக்க மாட்டான். ஒருத்தனும் மறுப்பு தெரிவிக்க முடியாது. அதனால்தான் அங்க சொல்றாரு, யாத்திராகமத்துக்கு நீங்க திருப்பி வந்தீங்கன்னா அங்க மோசே அந்த இடத்துல கேட்கிறான். அவனுடைய காரியங்கள் எல்லாமே வழிவாசல் திறந்து விடுது. பாருங்க, அவனுடைய சூழ்நிலையெல்லாம் நீங்க கீழே போய் படிச்சீங்கன்னா சொல்லுவான். அவன் போய், ஆண்டவர் என்னை இப்படி அழைக்கிறாரு, என் சகோதரனை நான் சந்திச்சேன், நான் பேசிட்டேன், அதனால நான் இந்த மாதிரி போக வேண்டியது இருக்குது எகிப்துக்கு அப்படின்னு சொல்லி அங்க அவங்க மாமன் இடத்துல எத்ரோயின் இடத்துல கேட்ட உடனே எத்ரோயி சொன்னாரு, நீ போய் வாப்பா, நீ போய் வா, கர்த்தர் உன் கூட பேசுவாரானால், கர்த்தர் உன் கூட பேசுவாரானா உனக்கு தடையா இருக்கிறவர்களையும் ஆண்டவர் உன் பட்சத்துல திருப்பி கொடுப்பார். நாம சொல்லுவோம், எங்க வீட்டுக்காரு என்ன அனுப்ப மாட்டாரு, எங்க அம்மா என்ன அனுப்ப மாட்டாங்களே, எங்க அப்பா என்ன அனுப்ப மாட்டாங்களே அப்படி சொல்லிக்கிட்டு இருப்போம். சாக்கு போக்கு சொல்றதை விட்டுரு. ஏன்னா சாக்கு போக்கு சொன்னாலும் விட மாட்டாரு நம்ம ஆண்டவர். ஒருவேளை நீங்க எனக்கு சாக்கு போக்கு சொன்னா சரி போங்க அப்படின்னு விட்டுட்டு போயிடுவேன். ஆனா நம்ம ஆண்டவர் சாக்கு போக்கெல்லாம் சொல்ல மாட்டாரு. நீ சாக்கு போக்கு சொல்லி சாக்கு போக்குல இருந்தேன்னா அதுக்கு பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா மோசேயை அப்படிதான் ஆண்டவர் வச்சிருக்குங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலை, அவர் கோபம் மூட்டின வேலையில கூட இவனை விட்டா வேற வழி இல்லைன்ற மாதிரி தன் கோபத்தை அடக்கி கொண்டு அப்பவும் சொல்றாரு, உன் சகோதரன் வரான்பா, சகோதரன் கூட போ, உன் சகோதரன் கூட போன்னு சொன்னாரு. இன்னைக்கு நம்ம கூட நாம சொல்லுவோம்னா ஒரு முறை ரெண்டு முறை, அதுக்கப்புறம் அவர் கோபப்பட்டார்னா ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் நியூஸ் தெரியும், நம்ம அமெரிக்கா தேசத்தினுடைய நியூஸ். ஏன்னா அமெரிக்கா தேசத்துல நம்ம சினிமா துறையினுடைய விருதுகளை கொடுக்கிற ஒரு விருது நாட்கள் வரும்போது அவங்க சொல்லுவாங்களாம், இது கர்த்தர் கொடுத்த நன்மை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், அது அவர் தான் எங்களை மேன்மைப்படுத்தி வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்களாம் ஒவ்வொரு டைமுக்கும். ஆனா இந்த ஆண்டுல அவங்க சொன்னாங்களாம், இது கர்த்தர் கொடுத்தது கிடையாது, கடவுளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, இது எங்களுடைய முயற்சியில எங்களுடைய திறமையில வந்ததுன்னு சொன்னாங்களாம். கடவுளே இல்லைன்னு சொல்லி தூஷித்ததை கண்ட அந்த சூழ்நிலை இன்றைக்கு அந்த தேசம் முழுவதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அதுதான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடவுளே இல்லைன்னு மறுதளிக்கிறவனுடைய நிலையில வரும்போது ஆங்காங்கே இருக்கிற இடங்களெல்லாம் அக்கினி பற்றி எரிந்து கர்த்தர் இருக்கிறார் என்பதை காண்பித்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு இன்றும் ஜீவிக்கிறவர், நேத்து மற்றும் ஜீவித்தவர் அல்ல, ஏன் மோசேயின் காலத்துக்கு ஜீவித்தவர் அல்ல, இன்றைக்கும் நம்ம காலத்துல ஆண்டவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார். மோசே காலத்திலேயோ அல்லது 12 சீஷர்கள் இருக்கிற காலத்திலேயோ மட்டும் அவர் ஜீவித்தவர் அல்ல, இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மட்டும் அல்ல, நாளைக்கும் ஜீவிப்பார். அல்லேலூயா. அவர் என்றென்றும் ஜீவிக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொன்னார்னா செய்வார். அல்லேலூயா. முழங்கால் படியிடுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் ஆண்டவரே எங்களோடு கூட பேசுகிறவர். நாங்கள் மற்றவர்களிடத்தில் என்ன பேச வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிறவர். நாங்கள் எங்கள் சுயத்தினால பேசுகிற ஒரு வார்த்தையும் கேட்கிறவனுடைய இருதயமோ அல்லது அதை சொல்லுகிற எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நன்மையும் பெற முடியாது. ஆனால் நீர் பேசுவீரானால் பேசுகிற எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அதை கேட்கிறவர்களுடைய வாழ்க்கும் சீர்படக்கூடியதாக இருக்குமே. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தந்து கர்த்தர் நடத்தும். சகல காரியங்களும் கூட இருந்து ஆசீர்வதியும். எல்லாவற்றுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தி ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.